இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்தியா திடீர் தாக்குதல், அலறியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் தரப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் இன்று அதிகாலையில் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவில் போர்க்கால ஒத்திகை என்று உள்துறை அமைச்சு பிரகடனம் செய்த அடுத்த சில மணி நேரங்களில் இந்தியா இந்த தாக்குதலை தொடுத்தது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை இலக்காக கொண்டு இந்திய ராணுவ விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்த தொடங்கியது. இதில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் 80 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா மேற்கொண்ட இந்த அதிரடி தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காமல் நிலைகுலைந்து இருக்கும் பாகிஸ்தான் பதிலடி தாக்குதல் கொடுப்போம் என்று சூளுரைத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்க தயாராகி வருவதாக கூறப்படும் இந்தியா போர் தொடுப்பதற்கு முன்னதாக நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகையை அறிவித்தது. இந்த போர்க்கால ஒத்திகையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்தியா நள்ளிரவில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. 51 ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர்க்கால ஒத்திகையை அறிவித்து இருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவின் இந்த அதிரடி தாக்குதலை தொடர்ந்து போர் பதற்றம் உச்சக்கட்ட பீதியில் உள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் கலந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளை அழைத்து அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அமைச்சரவை கூட்டமும் இன்று நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய சுற்றுலா பகுதியான காஷ்மீர் பஹல்காமில் சுற்றுப்பயணிகளை இலக்காக கொண்டு கடந்த ஏப்ரல் 22 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையில் போர் பதற்றம் தற்போது உச்சக்கட்டத்தில் இருந்து வருகிறது. கடந்த வாரம் சனிக்கிழமை சிரம்பான் ஜலான் பெர்சியாரான் ஸ்னாவாங்கில் உள்ள வேன் ஒன்று சிவப்பு நிற சமிஞ்சை விளக்கையும் பொருட்படுத்தாமல் மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி மரணம் விளைவித்ததாக வேன் ஓட்டுநர் சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். இந்த விபத்து தொடர்பான காணொளி அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்த விபத்துக்கு காரணமானவர் என்று சந்தேகிக்கப்படும் 45 வயதுடைய வேன் ஓட்டுநர் பி. மோகன் என்பவர் மேஜிஸ்ட்ரேட் நூருல் ஃபர்ஹாஸ் சுலைமான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டார். ஒரு மோட்டார் சைக்கிளோட்டியான 21 வயது முகமது அன்னாஸ் இஸ்காண்டார் என்பவருக்கு மரணம் விளைவித்ததாக மோகனுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மே 3 இரவு 11:59 மணியளவில் சிரம்பான் பெர்சியாரான் ஸ்னாவாங் சத்துவில் மோகன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் 50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மோகன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை மே 8 நடைபெறவிருக்கும் வேளையில் கட்சியின் உதவித் தலைவர் நூருல் ஈசா அன்வார் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு ஸ்லாங்கூர் மாநில PKR தொடர்பு குழு முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. PKR தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வியான நூருல் ஈசா தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு ஸ்லாங்கூர் PKR கட்சியின் 18 தொகுதி தலைவர்கள் தங்களின் பிளவுபடாத ஆதரவை நல்கியிருப்பதாக மாநில மந்திரி பசாரும் மாநில PKR தலைவருமான டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். கட்சியின் 2வது உயர் பதவியான தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா போட்டியிடுவதற்கு ஸ்லாங்கூர் மாநில PKR தலைவர் என்ற முறையில் தாம் முழு ஆதரவு நல்குவதாக அமீருடின் ஷாரி அறிவித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMஇன் விசாரணை வளையத்திற்குள் இருக்கும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரிக்கு எதிரான விசாரணை இன்று புதன்கிழமை மீண்டும் தொடங்கியது.
புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு நாட்டின் 9வது பிரதமரான 65 வயது இஸ்மாயில் சப்ரி காலை 10:54 மணியளவில் வந்தடைந்தார். தனது முக்கிய அதிகாரி ஒருவரின் வீட்டில் 17 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள ரொக்க பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் இஸ்மாயில் சப்ரி ஒரு சந்தேக நபராக SPRM-இனால் வகைப்படுத்தப்பட்டுள்ளார். இன்று தொடங்கிய 2ஆம் கட்ட விசாரணை இஸ்மாயில் சப்ரியின் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதாகும். கடந்த சனிக்கிழமை ஜோஹூர் சிம்பாங்ரங்காம் அருகில் வடக்கை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள RNR ஓய்வு தளத்தில் மாது ஒருவரை மடக்கி கொள்ளையடித்ததாக நம்பப்படும் 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னிரவு 12:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாது செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து இந்த மூவரும் பிடிபட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பாரின் முகமது நோ தெரிவித்தார். 19க்கும் 23க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 பேரும் ஜோஹர் பாருவில் 3 வெவ்வேறு இடங்களில் குலுவாங் மாவட்ட போலீஸ் துறையினரால் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவம் நிகழ்ந்த அன்று அந்த மாதுவை மடக்கிய இந்த மூவரும் 1200 ரிங்கிட் பெறுமானமுள்ள உடைமைகளையும் ரொக்க பணத்தையும் கொள்ளையிட்டுள்ளனர் என்று ACP பாரின் தெரிவித்தார். 2 மாத கைக்குழந்தை ஒன்று சித்திரவதை செய்யப்பட்டது தொடர்பில் கணவரும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயது மதிக்கத்தக்க அந்த தம்பதியர் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முலாக்கா அலூர்காஜா சுங்காய்பத்தாயை சேர்ந்த அந்த தம்பதியர் 2 மாத குழந்தைக்கு உடலில் கடும் காயங்கள் ஏற்படும் அளவிற்கு அதனை சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. இன்று காலையில் முலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அந்த தம்பதியரை விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது. கோலாலம்பூர் ஈலிட் சாலையை இணைக்கும் லபுராயா உத்தாரா செலாத்தான் நெடுஞ்சாலையின் 9.9வது கிலோமீட்டரில் இன்று அதிகாலை நிகழ்ந்த 2 லாரிகள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 கடுமையாக காயமுற்றனர். இந்த விபத்து அதிகாலை 5:48 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் நிகழ்ந்ததாக தீயணைப்பு மீட்பு படையின் ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 40 வயது மதிக்கத்தக்க லாரி ஓட்டுநர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.